எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. நம்ம நாட்டில் சர்க்கஸ் கம்பெனிகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் த கிரேட் பாம்பே சர்க்கஸ். இந்த சர்க்கஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சர்க்கஸ் கம்பெனி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்க்கஸ் கம்பெனி. இந்த பாம்பே சர்க்கஸ் கடந்த 1920 வருஷம் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா கடந்த 2002 வருஷம் வரைக்கும் சிங்கம், புலி, கரடி, நீர்யானைன்னு சொல்லி பல விதமான வன விலங்குகளை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. 2002க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வன விலங்குகளை சர்க்கஸில் பயன்படுத்துகிறத அவங்க தடை பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ நாய்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சர்க்கஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பல பிரபலங்கள் பார்வையிட்டிருக்காங்க. குறிப்பாக பிரதமர் நேருவிலிருந்து இந்திரா காந்தி, கமல்ஹாசன், எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் இந்த சர்க்கஸ் பார்த்துருக்காங்க. நானும் இந்த சர்க்கஸை பார்க்க போயிருந்தேன். இப்போ இந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டு கலைஞர்கள் பணியாற்றுறாங்க. குறிப்பாக ரஷ்யா, சைனா, ஆஃப்ரிக்கான்னு சொல்லி பல நாடுகளை சார்ந்த சர்க்கஸ் கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. உண்மையிலே இந்த கலைஞர்களோட சாகசங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த சர்க்கஸுக்காக அவங்க பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கு அமைச்சிருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் கலைஞரோட அந்த அணிவகுப்பு நடந்தது. சர்க்கஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல செஞ்ச அந்த சாகசங்கள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே சில வெளிநாட்டு பெண் கலைஞர்களும் இங்கே இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மிரள செஞ்சுது. இது மட்டும் இல்லை, நிறைய மேஜிக் ஷோ நடந்தது. அதில் பல பேர் தங்களோட திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி ஒரு உயரமான ஒரு ஆள் வந்ததெல்லாம் அந்த பார்வையாளர் ரொம்ப கவர்ந்தது. அது மாதிரி ஆப்பிரிக்கன் கலைஞரோட அந்த சாகசங்கள் அது மிரளத்தான் செஞ்சது. அவங்க பலவிதமான சாகசங்களை செஞ்சாங்க. நிறைய காமிக் ஷோ எல்லாம் நடந்தது. அது மாதிரி நாய்களை வச்சு அவங்க பலவிதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. நாய்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்கான்னு சொல்லி எல்லாம் சிந்திக்க தோணுச்சு. புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் இந்த சர்க்கஸில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பாம்பே சர்க்கஸ் பார்வையிடணும். குறிப்பாக குழந்தைங்க அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. இந்த சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நடக்கும். இப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா டெய்லி 3 ஷோ, அதாவது பகலில் 1 மணி, ஈவினிங் 4 o'clock, அப்புறம் நைட்டு 7 o'clockன்னு 3 ஷோ நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் திருவனந்தபுரம் சிட்டியில் இருக்கக்கூடிய புத்தரிக்கண்டன் மைதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் தான் இது நடந்துகிட்ருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.